என்னதான் மலேசியால பெரிய அளவுல பிசினஸ் பண்ணாலும் இமீடியட்டா 50 lakhs என்னால ரெடி பண்ண முடியல. சரி, சென்னைக்கு போய் பார்த்துக்கலாமேன்னு வந்த இடத்துல மாணிக்கம் விநாயகன் சாரோட அறிமுகம் கிடைச்சது. சிட்டிலேயே பெரிய ஃபைனான்சியர். இவர்கிட்ட என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப யோசிச்சாரு. பேச்சு வாக்குல உங்க பேரை சொன்னாங்க. மறு பேச்சே பேசாம 50 லட்சத்தை தூக்கி அப்படியே என் கையில கொடுத்துட்டாரு. இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லல, டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கல, பணத்தை கொடுத்து முதல்ல கம்பெனியை தரங்க சார் அப்படின்னு சொன்னார். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் மகா மேடத்தோட பவர் என்னன்னு. ஆக்சுவலா உங்க வீட்டுக்கே வந்து நன்றி சொல்லியிருக்கணும். பட் அதான் சொன்னேனே, டைம் இல்லைன்னு. இது உன் அப்பாவோட கம்பெனி. அவரோட வாரிசா இந்த கம்பெனி உனக்கு தான் வந்து சேரும். அதனால நீ கடனை கட்டி கம்பெனியை திறந்திருக்க. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா உன் அப்பா இந்த கம்பெனியை நான் தான் எடுத்து நடத்தணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏஆர் கார்மெண்ட்ஸ் கம்பெனி என்னைக்கும் நிலைச்சு நிக்கணும்னா இங்க வேலை பார்த்த பொண்ணுங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொறுப்பை என்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. அதனாலதான் பணத்தை ரெடி பண்ணி இந்த மாசம் 10ஆம் தேதி நான் அவர்கிட்ட 50 லட்சம் பணத்தை கொடுத்தேன். அவரு உன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மலேசியா கிளம்பினாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் வந்தது. இது வரைக்கும் ஒரு கால் கூட வரல. நான் கால் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. போனே என்கிட்ட தானே இருக்கு. சொல்லு சார், இப்ப எங்க இருக்காரு? அவர்கிட்ட நான் கொடுத்த பணத்துக்கு என்ன பதில்? ரியலி ரியலி என் அப்பா கிட்ட 50 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்களா? அவர் என்ன பக்கம் மலேசியா வந்திருந்தாரா? என்ன சொல்றீங்க மகா மேடம்? இது எனக்கு ஆக்சுவலா நியூ இன்ஃபர்மேஷன். நீங்க அவர்கிட்ட 50 lakhs கொடுத்ததும் தெரியாது, அவர் என்ன பார்க்க மலேசியா வந்ததும் எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் என்ன பார்க்க அங்க வரவே இல்லை. அவர் மேல இருந்த கோபத்துல நான் அவரை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. அவர் ஹெல்த்தை பத்தி கூட விசாரிக்கலன்னா பாத்துக்கோங்களேன். ஓ, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. இங்க அவரை காண்டாக்ட் பண்ண முடியாம தான் எனக்கு அவங்க மெயில் அனுப்பியிருக்காங்க போல. ஓ ஓ ஆல்ரைட். நான் உடனே கிளம்பி வந்தேன். வீட்டில் அவர் இல்லை. நான் ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, இந்த கேதார்நாத் பத்ரிநாத்னு எங்கேயோ டூர் போயிட்டாரு போல இருக்கு, அதான் சிக்னல் கிடைக்கல அப்படின்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். பாஸ்கர் சார், நான் பேங்க் போனேன். பாஸ்கர் சாரை பார்த்தேன். செல்வம் சார், இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. உங்க சீட்டுக்கு வந்திருக்கிற நியூ ஸ்டாஃப். நல்ல வேளை மேனேஜர் 1 month மெடிக்கல் லீவ்ல போனதால சார் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு கொடுத்து கம்பெனி டாக்குமெண்ட்டையும் மீட்டு கொடுத்துட்டாரு. இப்ப எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, அப்பா கிட்ட 50 லட்சம் கொடுத்தேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கொடுத்துருப்பீங்க, ஏன்னா நீங்க ஒரு நேர்மையான லேடி, பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட வாங்கின 50 லட்சத்தை எடுத்துக்கிட்டு என்ன பார்க்க மலேசியா வரேன்னு சொல்லிட்டு அவர் எங்க போயிருப்பாரு? மகா மேடம், ஒருவேளை எங்க அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குமோ, அதான் ஒரு ஃபோன் எடுக்கலையோ. நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க ஒன்னும் முட்டாள் இல்ல. உன் அப்பா ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. அவர் எவ்வளவு உன்னதமான மனுஷன் எங்களுக்கு தெரியும். அவரை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசினும் பல்ல பேத்துருவேன். நீலாம் அவரோட புள்ளையா? என்னால நம்பவே முடியல. அவரோட ரத்தம் உன் உடம்புல ஓடுனா நீ இந்த மாதிரி பேசவே மாட்ட. எங்க இருந்தாவது உன்னை தத்தெடுத்து தான் வந்திருக்கணும். ஏய், இங்க பாரு,
விளையாடாத. என் புருஷன் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணி அதுல கிடைச்ச பணத்தை தான் எனக்கு கொடுத்திருக்காரு. அத சார் கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன். கண்டிப்பா அவர் உன்னை பார்க்க மலேசியா வந்திருப்பாரு, விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆனா அது எப்படி உன்னால பொறுத்துக்க முடியும்? சோ அவர் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க இல்ல? அவர் ஏதோ பண்ணிட்டேன். என் குடும்பத்துக்கு ஆதாரமா இருக்கிற வேலையை விட்டுட்டு உங்க அப்பா கிட்ட கொடுத்த பணம் அது. அதுல ஒரு ரூபா கூட எங்களால விட்டு கொடுக்க முடியாது. அது எங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கே தெரியும். சொல்லு, அவர் இப்ப எங்க இருக்காரு? இந்த பாருங்க, அவர் மலேசியாவுக்கு வரவும் இல்ல, என்ன பார்க்கவும் இல்ல. அவர்கிட்ட கொடுத்ததா சொன்னீங்களே 50 lakhs அமௌண்ட், அதை பத்தியும் எனக்கு எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அவர்கிட்டயே போய் கேளுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து கத்துறது, குரல் கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. மீறி ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் போலீஸை வர வைக்க வேண்டியிருக்கும். போலீஸை வர வைப்பியா? எங்க வரவேடா, வரவேடா பார்க்கலாம். உன் அப்பாவை நீதான் ஏதோ பண்ணிருக்க. போலீஸ நீ என்ன வர வைக்கிறது? நாங்க போறோம்டா. உன் அப்பாவை ஏதோ பண்ணிட்டு பணத்தை அபகரிச்சிட்டேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். உன்னை சும்மா விட மாட்டோம். மிஸ்டர் செல்வம், மைண்ட் யோர் லாங்குவேஜ். இது என்னோட இடம். இங்க நின்னு என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்க போலீஸ்க்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, தாராளமா போய்க்கோங்க. ஐ டோன்ட் கேர். உங்க 2 பேருக்கும் இன்னும் 1 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். போகலன்னா செக்யூரிட்டியை வர வச்சு உங்க எல்லாரையும் வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். கெட் அவுட். போறோம். ஆனா எங்களை ஏமாத்தி சாதிஷ்டோன் மட்டும் நீ நினைச்சிடாத. உன்கிட்ட இருந்து உன் அப்பாவையும் அவர்கிட்ட நான் கொடுத்த பணத்தையும் கண்டிப்பா நான் மீட்டெடுப்பேன். ஒருவேளை சாருக்கும் பணத்துக்கும் ஆபத்துனா உன்னை அப்படியெல்லாம் சும்மா விட்டுற மாட்டேன்டா. மகா மேடம், ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. பாத்திரலாம் நீங்களா நானானு. பட் இப்போ தங்கச்சிமா, அப்பவே சொன்னல என்ன தங்கச்சின்னு கூப்பிடுற தகுதி நீங்க எழுந்துட்டீங்கன்னு. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கம்மா. என் உசுரை காப்பாத்துன சாமி நீ. என்னைக்குமே நீ எனக்கு தங்கச்சிமா தான். கார்மெண்ட்ஸ் எடுத்து நடத்துன்னு சொல்லி 50 லட்சத்தை எடுத்து ரொக்கமா தூக்கி கொடுத்த. உன் புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு கொடுத்த பணத்தை என் மூஞ்சில தூக்கி எறிஞ்ச. மகாலட்சுமிமா, அது நம்ம கிட்ட வரும்போது ஏத்துக்கணும். விட்டு எறிஞ்சா அது திரும்ப போயிரும்.